நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு, என்னையும் ஒரு ஆள்னு மதிச்சு. ப்ரோ காரெக்ஸ் ஸ்ட்ரீட் கேம் விளையாடு ப்ரோ, என்னோட மொபைலில் விளையாட முடியல, நீ ப்ளே பண்ணுறதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ப்ரோக்கோசரம் நான் இன்ஸ்டால் பண்ணி ஒரு மேட்ச் போட்டேன். கேமும் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆச்சு என்னோட மொபைலில். டோடு வைஸ் மொபைலில் தான் எனக்கு தெரிஞ்சு ரன் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு எந்த கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, என்னோட கமெண்ட் பாக்ஸ் 24/7 ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்டை பின் பண்ணி வீடியோ நான் அதுக்கோசரமே அப்லோட் பண்ணுறேன். எந்த கேமாக இருந்தாலும் காய்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் செட்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல, அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸும் சரி அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும், இவங்க எடுத்துகிட்டு போகிற ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. எனக்கு பிடிச்சதுன்னா இதில் காரோட பார்ட்ஸ் எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். காரை வந்து நியூவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், புதுசாக அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ரெகுலராக ப்ளே பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் எனக்கு கார் கேம்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. உனக்கோசரம் தான் அந்த கேமை நான் வந்து ப்ளே பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அட்டாக்கிங் கேம், சர்வைவல் கேம், இந்த மாதிரி கொஞ்சம் புது கேம் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்து அதிகமாக கமெண்ட் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காரெக்ஸ் ஸ்ட்ரீட் கேம், காரெக்ஸ் ட்ரஃப்ட், அந்த மாதிரி கார் கேம்லாம் நிறைய டிரைவிங் கேம் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RDR 2 ரிலீஸ் ஆயிருக்கு. மொபைல் வெர்ஷனில் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. நான் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு RDRோட கேம் தான் ப்ளே பண்ண போகிறேன். உங்களுக்கு RDR பிடிக்குன்னா மறக்காம கமெண்டை தட்டி விடுங்க. RDR கேமில் சந்திப்போம். அப்புறம் அந்த காரில் பார்த்தீங்கன்னா ட்ரஃப்ட் மேக்ஸிமம் இதில் ட்ரஃப்ட்டுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வீல் கிராபிக்ஸ் அங்கே பாருங்க. நான் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணேன் அவங்களோட ரேசரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் தோத்துட்டேன், செகண்ட் கேம் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்தேன். இதில் கொடுக்குற மூவ்மெண்ட், இதில் கொடுக்கக்கூடிய கிராபிக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில லேகிங் இருக்கு. இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாபிள் ஆகுது, கண்ட்ரோல் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. மேப்லாம் நல்லா இருக்கு. மேப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா பெரிய மேப் தான், சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஆனால் நீங்கள் புதுசாக ப்ளே பண்ணீங்கன்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கைட் பண்ணுவாங்க, அதை பார்த்து ப்ளே பண்ணுங்க. மொத்தமாக ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கேம் புரியாது. ஏன்னா எனக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. போக நல்லா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடியும் சொல்கிறேன், எந்த கேம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கோசம் நான் ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணுறேன்.